Hi students, this is Alex here. In the problem, we have expression. If 2 cos theta plus sin theta equal to 1, theta is not equal to 90. Now, 7 cos theta plus 6 sin theta value is. So, first step, we will the given expression whole square. So, 2 cos theta plus sin theta whole square equal to 1 square. இதோட expansion 4 cos square theta plus 4 cos theta sin theta. அதாவது 2ab term. நம்ம a plus b whole square formula expansion பண்றோம். plus sin square theta equal to 1. இப்போ இந்த sin square theta other side போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 1 minus sin square theta அப்படின்னு வரும். which is nothing but cos square theta. So, நம்ம எல்லா ஸ்டெப்பும் எழுதணும் அப்படின்னா 4 cos square theta plus 4 cos theta into sin theta equal to 1 minus sin square theta, which is cos square theta. So, 4 cos square theta plus 4 cos theta sin theta equal to cos square theta. இது இந்த பக்கம் subtraction எடுத்துட்டு வந்தோம்னா இங்க ஆல்ரெடி 4 இருக்கு. அப்ப 3 cos square theta plus 4 cos theta sin theta equal to 0 அப்படின்னு வரும். இதுல இருந்து நம்ம cos theta-வை காமனா எடுத்துக்கலாம். அப்ப 3 cos theta plus 4 sin theta இருக்கும். equal to 0. இப்போ நம்ம cos theta equal to 0 அப்படின்னு போட்டோம்னா theta வந்து 90 டிகிரி வரும். அதாவது pi by 2 வரும். பட் கொஸ்டின்ல வந்து ஆல்ரெடி theta not equal to pi by 2 கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஈக்குவல் டு 0 இருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக்டர், இது ஒரு ஃபேக்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னு வந்தனால நம்ம வந்து செகண்ட் டேர்ம் 3 cos theta plus 4 sin theta equal to 0 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இதை நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். 4 sin theta equal to minus 3 cos theta. இந்த cos இங்க டிவிஷன்ல வந்துருச்சுன்னா tan theta ஆயிடும். tan theta equal to minus 3 by 4. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்து இங்கே தீட்டா எடுத்துக்கிட்டு இது வந்து 3 4 பைத்தாகரஸ் ரிலேஷன் 5. இப்போ நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 7 cos theta plus 6 sin theta இருக்கு. ஸோ cos theta and sin theta இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ sin theta வந்து பார்த்தீங்கன்னா opposite by hypotenuse, cos theta வந்து adjacent by hypotenuse. பட் ஸோ நம்ம இது கரஸ்பாண்டிங்காக சைனும் நம்ம போடணும். ஸோ இங்கே வந்து எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ tan நெகட்டிவ் அப்படின்னும் போது நம்ம இந்த குவாட்ரண்ட் கான்செப்ட் படி ஸோ tan வந்து எங்கெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ tan நெகட்டிவ் அப்படின்னும் போது either it can be second or fourth. ஒருவேளை இப்போ செகண்ட் குவாட்ரண்டா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க தீட்டாவை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க கொடுக்கல. நாட் ஈக்குவல் டு பை மீட்டர் மட்டும் தான் இருக்கு. ஒருவேளை நம்ம செகண்ட் குவாட்ரண்டா கன்சிடர் பண்ணா சைன் தீட்டா வந்து பாசிட்டிவ் வரும். சைன் வந்து 3/5, காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ் வரும். இதுவே நம்ம வந்து ஃபோர்த் குவாட்ரண்டா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சைன் தீட்டா வந்து நெகட்டிவ் வரும், காஸ் தீட்டா வந்து பாசிட்டிவ் வரும். ஏன்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ இப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது 7 cos theta plus 6 sin theta. ஸோ 7 cos theta plus 6 sin theta ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து 7 into minus 4/5 plus 6 into 3/5. So minus 28 plus 18/5 minus 10/5 which is minus 2. இதுவே இங்கே நம்ம 7 cos theta plus 6 sin theta ஒர்க் அவுட் பண்ணா 7 into 4/5 plus 6 into minus 3/5. So 28 minus 18
10/5 which is 2 அப்படின்னு வருது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 அப்படின்றது தான் இருக்குது நமக்கு ஆப்ஷன் பியில். ஸோ நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னொன்று வந்து நமக்கு -2 வருது, அது வந்து ஆப்ஷனில் இல்லை. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் 2 அப்படின்றது கரெக்ட் ஆன்சர்.